பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாரத்தோட சேலஞ்சை 6 நாள் முடிச்சிருக்கோம். என்ன சேலஞ்சுனா ஒவ்வொரு நாளும் 7 மணிக்குள்ள டின்னர் முடிச்சிருவோம் அப்படின்ற சேலஞ்ச் இல்லையா? அதோட நிறைய பெனிஃபிட்ஸ், இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. 5 பெனிஃபிட்ஸ், இன்னும் 1-2 விட்டு போயிருக்க பெனிஃபிட்ஸ், சின்னதா இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த பழக்கத்தை கட்டாயம் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுவீங்க லைஃப் லாங். அதுக்காக தான். ஓகே, இதுல முதல் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் 7 மணிக்குள்ள டின்னர் சாப்பிட்டு முடிக்கிறதால நம்மளோட ஹார்மோன் பேலன்ஸ் நல்ல லெவல்ல இருக்கும். மெயினா 3 ஹார்மோனோட பேலன்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கத்தை உந்துதல் பண்ணக்கூடிய ஹார்மோன் சொல்றோம் இல்லையா, மெலட்டோனின்றது, அது நல்ல லெவல்ல இருக்கும். ஸோ நம்ம படுத்தா சீக்கிரமா தூங்க முடியும், தூக்கம் கலையாது, நல்ல குவாலிட்டி ஸ்லீப் கிடைக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தவிர்த்து பசியை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்கு, கிரலின்னு சொல்லி, அதுவும் நல்ல லெவல்ல இருக்கும். அப்போ நமக்கு தேவையான போது பசிக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பசி இல்லாம இருக்கிறதுக்கான ஹார்மோன் ஒன்று இருக்கு. அதாவது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் சில பேருக்கு பசி இருந்துட்டே இருக்கும், சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டோம், ஏதோ இன்னும் சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹார்மோன் பேரு லெப்டின்னு சொல்றோம். ஸோ அது மெயினா பாத்தீங்கன்னா நம்ம பிரெயினை சொல்லும், இப்ப பசி இல்லை, நீ சாப்பிட்டுட்ட, இதுக்கப்புறமும் ஏதாவது சாப்பிடணும்னு யோசிக்காதன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன். ஸோ இந்த 3 ஹார்மோனும் கரெக்ட் லெவல்ல பேலன்ஸ்டா வச்சிருந்தா அடிக்கடி பசி எடுக்காது, சும்மா சாப்பிடணும் போல இருக்காது, பிளஸ் கரெக்டான தூக்கமும் வரும். ஸோ நம்ம சீக்கிரமா டின்னர் முடிச்சுட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்குவோம். அதனால இந்த ஹார்மோன் நல்ல பேலன்ஸ்ல இருக்கும். அடுத்த பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்கின் நல்லபடியா இருக்குமா? எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்குறதால டைஜஷன் முடிஞ்சதால ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செட் ஆயிடும் இல்லையா? ஸோ நல்ல தூக்கம் இருந்தாலே உடல்ல இருக்கிற அத்தனை செல்ஸும் ரெஸ்ட் எடுத்து அதையே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேலயே. ஸோ அதனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஸ்கின்னும் ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஸ்ல தான் ஆயிருக்கு. ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் கிளீன் ஆயிக்கும், டீடாக்சிஃபை ஆகிறதால, தேவையில்லாத கழிவுலாம் வெளியேறதால நம்ம சருமம் நல்ல பொலிவோடு இருக்கும். மெயினா பிம்பிள் வர்றது கம்மியாகும், கண்ணுக்கு கீழே கருவளையம், டார்க் சர்க்கிள்ஸ் வரதெல்லாம் கம்மியாகும், மூஞ்சி ஒரு உப்பி இருக்கக்கூடிய தன்மை, பஃபினஸ் சொல்லுவோம், ஃபேஷியல் பஃபினஸ், அது கம்மியாகும். இது தவிர்த்து பிளெமிஷஸ்லாம் இருந்தா போகும். அதாவது அது நைட்ல நமக்கு ரிப்பேர் ஒர்க் தொடர்ச்சியா நடக்கிறதால ஏற்கனவே இருந்த காயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ஸ்கின் கிளீனா இருக்கும்னு சொல்றாங்க. இது தவிர்த்து நம்ம ஓவராலாவே உடம்புல தண்ணி நீர் கோக்காம பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம கரெக்ட் டைமுக்கு தூங்குறதால லிவரும் டீடாக்சிஃபை ஆயிடும். மெயினா லிவர்ல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றக்கூடிய சக்தி ராத்திரி 10 மணிலேருந்து 2 மணிக்குள்ளதான் நடக்கும். அந்த டைம்ல நம்ம லேட்டா தூங்குறது, லேட்டா சாப்பிட்றதெல்லாம் பண்ணா டைஜஷனுக்கு தான் மெயின் பிளட் சர்க்குலேஷன்லாம் போயிட்டு இருக்குமே தவிர லிவருக்கு போகிறது கம்மியா இருக்கும், ஹார்ட்டுக்கு போகிறது கம்மியா இருக்கும். ஸோ அதனால அந்தந்த ஆர்கன்ஸ் வேலை பண்றது டிமினிஷ்டா இருக்கும், கம்மியா இருக்கும். ஸோ நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு கொஞ்சம் லேட்டா தூங்கும் போது என்ன ஆகும், நம்ம லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்கும் நல்ல டைம் கொடுக்குறோமா, அதனால ஓவராலாவே உடம்புல நீர் கோக்கிறது கம்மியாகும், கால் வீக்கம் இல்லாம இருக்கும், கை வீங்க போறது, உடம்பு வீங்க போறது, வயிறு உப்புசமா இருக்கு, ப்ளோட்டிங் ஃபீல் இருக்கும் நிறைய பேருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாம கட்டாயம் குறைக்க முடியும், தடுக்கவும் முடியும். இது மட்டும் இல்லாம சீக்கிரம் சாப்பிட்றதால நல்லபடியா தூங்குறதால growth ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகும். எல்லாருக்கும் தெரியும் இப்பெல்லாம் growth ஹார்மோன் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஃபேட்டை பிரேக் பண்றதுக்காகவும் நம்மளோட பாடியில ரிப்பேர் மெக்கானிசம் நல்லபடியா செயல்படுத்துறதுக்கும் தான் இந்த growth ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்த சின்ன சின்ன பெனிஃபிட், மார்னிங் ஹங்கர் கிராஷஸ் இல்லாம இருக்கும். எழுந்தோடனே பசி ஏதாவது உடனே சாப்பிடணும் அப்படிலாம் இருக்காது. ராத்திரியில சாப்பாடுக்காக கிரேவ் பண்றது, ஏதாவது இன்னும் வேணும் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது 2 மெயின் ப்ராப்ளம் தான் இப்ப ஜெனரேஷனுக்கு நிறைய இருக்கிறதா ரீசெண்ட் ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. எழுந்தவனையும் ஏதோ ஹெவியா சாப்பிடணும், இல்ல மிட் நைட்ல போய் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்னா சீக்கிரமே சாப்பிட்டு நைட் ஒழுங்கா தூங்காததால் தானே. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து ஹார்ட் ப்ராப்ளம் வராம பார்த்துக்கும். மெயின் ரீசன் தான். ஏன்னா இன்ஃப்ளமேஷன் இருக்காது, நம்ம சீக்கிரம் சாப்பிட்றதால ராத்திரி சுகர் லெவல் அதிகமாக இருக்காது, ஏற்கனவே நான் சொன்னேன். ஸோ நாளடைவில் ஹார்ட்டுக்குள்ளே சேரக்கூடிய கொலஸ்ட்ரால் கட்டாயம் டெபாசிட் இல்லாமல் இருக்கிறதால ஆர்ட்ரிக்குள்ளே வர பிளாக்கேஜஸ்லாம் வராமல் நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். இது தவிர்த்து நம்ம கட்டில் இருக்கிற, அதாவது வயத்துல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது தேவையான பாக்டீரியா, அது இருந்தாதான் நம்மளோட சத்தெல்லாம் உடம்புக்குள்ள இழுத்துக்க முடியும், அது இருந்தாதான் நம்ம உடம்பெல்லாம் கிளீன் பண்ணும் உள்ள, அது இருந்தாதான் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்ற முடியும். அதனால நிறைய பயன்கள் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நல்லபடியா வேலை பண்ணணும்னா வயரை படுக்க போகும்போது காலியா வச்சாதான் அவங்களுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும், கட்டுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அடுத்த நாள்ல இருந்து அது கரெக்டா இதோட வேலையை பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்கினாதான் வயத்துக்குள்ள இருக்கிற அந்த மைக்ரோபயோம்ஸ் எல்லாம் நிறைய த்ரைவ் பண்ணி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸா இருந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஸோ இவ்வளோ லாங் லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு தூங்கி கார்த்தால நல்லபடியாக எழுந்து தொடர்ச்சியாக வேலை பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரும்னா ஏன் ஒரு சின்ன வேலை, ஒரு 2 மணி நேரம் தள்ளி சாப்பிட்றத
முன்கூட்டியே சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த வேலையை பார்க்கலாம் இல்லையா. பண்ணி நம்ம ஹெல்த்தியா இருக்க போறோம், அவ்வளவுதானே சொல்றோம். ஸோ பண்ணி பாருங்க, இந்த ஒரு வாரம் நாளைக்கு கூட முடிஞ்சிரும். அதுக்கப்புறமும் விடக்கூடாது, தொடர்ச்சியா முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் போறோம், இல்ல ஏதோ எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ போறோம், அன்னைக்கு சாப்பிட முடியல, அந்த மாதிரி டைம்ல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கவே இருக்கு. வாரத்துல ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்னா பரவாயில்ல. ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஃபாலோ பண்ண முடியுது, 6 நாள் விட்டுறேன்னா கட்டாயம் நீங்க தப்பான வழியில தான் போறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணிட்டு ஹெல்த்தி லைஃப்க்கு வந்துடலாம். இன்னும் ஒரு நாள் முடிங்க, நான் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட வேற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.